யூகேல நடந்து கொண்டிருக்கிற வன்முறையை கட்டுப்படுத்த முடியாமல் அரசாங்கம் தடுமாறி கொண்டிருக்கு. இன்றைக்கும் மிக அவசரமான ஒரு கூட்டம் பிரதமர் கியர் ஸ்டாமர் தலைமையில் நடத்தப்படுது. நேற்று நடத்தப்பட்ட மாதிரியான கோப்ரா மீட்டிங் இன்றைக்கும் நடத்தப்படுது. நாளைக்கும் யூகேனுடைய பல நகரங்களில் முக்கியமான பல இடங்களில் 30க்கும் அதிகமான போராட்டங்கள் நடத்தப்பட இருக்கிறதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. யூகேட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 29ஆம் தேதி திங்கட்கிழமை சவுத் போர்ட்டில் நடந்த கத்திக்குத்தில் காயமடைஞ்சு எல்லா சிறுவர்களும் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையிலிருந்து இப்போ வெளியேறி இருக்கிறதா சொல்லப்படுது. சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட அந்த சந்தேக நபர் 17 வயதான சிறுவனுக்கு எதிராக 3 கொலை குற்றச்சாட்டுகளும் 10 கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கு. வார அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அந்த சிறுவன் திரும்பவும் லிவர்பூல் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கிறதா சொல்லப்படுது. விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து வருது. நேற்று யூகேனுடைய மிக முக்கியமான 4 நகரங்களில் வன்முறை சம்பவங்கள் வெடிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பெல்ஃபாஸ்ட்லையும் பர்மிங்கம்லையும் மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. நொதர்ன் ஐலாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்ட் நகரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் நேற்றிரவு கிட்டத்தட்ட ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபர் தலையில் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாரு. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரார் என்று சொல்லப்படுது. இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட 15 வயதான ஒரு சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். யூகேட பல நகரங்களிலையும் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எப்படி கலந்து கொள்றாங்களோ அதே மாதிரி 18 வயதுக்கு குறைந்தவர்களும் பெருமளவில் கலந்து கொள்றாங்க. யூகே பொறுத்த வரைக்கும் நம்ம நாடுகள் மாதிரி கிடையாது. குடும்ப கட்டுப்பாடுகள் பெருசாக இருக்காது. வீட்டில் கேள்வி கேட்குற மாதிரியான நிலைமை இருக்காது. 15, 14, 16 வயது இருக்கிற நேரத்திலேயே பெரிய ஆக்கள்னு சொல்லி நினைச்சு கொண்டு வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுறதெல்லாம் வளமையானது. இப்போ இந்த கொடூரமான சம்பவங்கள்லையும் இந்த மாதிரி 15 வயதுகளை கொண்டவர்கள் அதிகமாக கலந்து கொள்றாங்கன்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. எப்படி இருந்தாலும் நேற்று நடந்த பெல்ஃபாஸ்ட் அந்த வன்முறை சம்பவத்தில் போலீஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு வாகனம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 15 வயதான சந்தேக நபர் ஒரு சிறுவன் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருது. அதே நேரம் பர்மிங்கம் பகுதியிலையும் நேற்று ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகி இருந்தது. பர்மிங்கம் என்று சொல்றது யூகேனுடைய 2வது மிகப்பெரிய நகரம். அது மட்டும் கிடையாது, ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் அதிகமாக தங்கியிருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் என்று சொல்லியும் சொல்ல முடியும். இந்த பர்மிங்கத்தில் தீவிரமான வலதுசாரிகள் ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு இருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு எதிராகவும் குடியேற்றவாசிகளுக்கு எதிராகவும் ஒரு போராட்டம் நடத்த போறாங்க என்ற தகவல் கிடைச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்காக நூற்றுக்கணக்கானவர்கள் நேற்று கூடியிருந்தாங்க. ஆனா அந்த தீவிர வலதுசாரிகளால் அந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட மாதிரி நடத்தப்படல. இப்படி அந்த தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக கூடியிருந்தவர்களால ஒரு பப் தாக்கப்பட்டிருக்கு. அது சேதப்படுத்தப்பட்டிருக்கின்ற செய்தி வெளியாகி இருந்தது. இந்த மாதிரி சேதம் விளைவிக்கப்பட்டதுக்கு பிறகு அங்க இருக்க ஒரு பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகத்தை சேர்ந்த சில பிரதிநிதிகள் அந்த பப் உரிமையாளரை நேரடியாக சந்திச்சு மன்னிப்பு கோரி இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு கிடையாது. ஒரு சில சம்பவங்கள் மட்டும் இப்படி பதிவாகி வருது. ஆனால் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான வெளிப்பாடாக இதை பார்க்க வேணாம் என்ற கோரிக்கையை அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த பப் உரிமையாளர்கிட்ட முன் வச்சிருக்கிற காணொளி இப்போ வெளியாகி இருக்கு. இதை தவிர அந்த பப் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த சேதத்துக்கான ஒட்டுமொத்த செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்ற விஷயத்தையும் ஒரு நபர் அங்கே சொல்லியிருக்கிறதையும் அந்த காணொலியில் பார்க்க முடிஞ்சது. பர்மிங்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவி கொண்டிருக்கு. இதே நேரம் நாளைக்கு 30க்கும் அதிகமான இடங்களில் போராட்டம் நடத்தப்பட இருக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதுலேயும் குறிப்பாக புகலிட கோரிக்கையாளர்கள், அகதிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற தங்கியிருக்கிற பகுதிகளில் இந்த போராட்டம் நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 30 இடங்கள் என்று சொல்லி இப்போதைக்கு சொல்லப்பட்டாலும் கூட இதை விட அதிகமான இடங்கள்லையும் போராட்டங்கள் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 18,000க்கும் அதிகமான போலீஸ் தரப்பு பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. 4,000க்கும் அதிகமான கலகத்தடுப்பு விசேட பயிற்சி பெற்ற போலீஸும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதை தவிர மேலதிகமாக இன்னும் 2200 கலகத்தடுப்பு பயிற்சி பெற்ற போலீஸையும் கடமையில் ஈடுபடுத்துறதுக்கு அரசாங்கம் இப்போ தீர்மானிச்சிருக்கு. இதே நேரம் நேற்று ஒரு கோப்ரா மீட்டிங் நடத்தப்பட்டிருந்தது. யூகேல அவசர நிலம் ஏற்பட்டால் மட்டும் கூட்டப்படுற கோப்ரா மீட்டிங் நேற்று நடத்தப்பட்டிருந்தது. இதில் சில மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆன்லைன் சம்பந்தமான சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதே மாதிரியான ஒரு அவசர கூட்டம் இன்றைக்கும் பிரதமர் கியர் ஸ்டாமர் தலைமையில்
கோப்ரா மீட்டிங் இன்றைக்கும் நடத்தப்பட இருக்கு. இன்னும் சில மணித்தியாலங்கள் இல்லாட்டி சில நிமிஷங்கள்ல வந்து அந்த கூட்டம் ஆரம்பமாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதே நேரம் யூகேல இப்ப நடத்தப்படுறது ப்ரொடெஸ்ட் போராட்டம் கிடையாது, வன்முறை சம்பவம், பயங்கரவாத செயற்பாடு என்ற விஷயத்தை யூகே பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் இப்ப சொல்லி இருக்கிறாரு. இந்த போராட்டங்கள் வந்து வன்முறையா மாறி எல்லை மீறி கடந்து போய் கொண்டிருக்கு. இதுக்கும் பிறகும் இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்போ வன்முறைன்றதையும் கடந்து பயங்கரவாத செயற்பாடா இது மாற்றம் அடைஞ்சிருக்கு. பயங்கரவாத குற்றம் என்ற அடிப்படையில் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படணும் என்ற விஷயத்தை பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அதே நேரம் யூகேனுடைய பொது வழக்குகள் பிரிவினுடைய பணிப்பாளரும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு வன்முறை சம்பவங்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. 5 வருட சிறை தண்டனை அதுக்காக விதிக்கப்பட கலகம் ஏற்படுத்தினது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. இதுக்கு 10 வருட சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த போராட்டங்கள் தீவிரமடைஞ்சு தொடர்ச்சியா வன்முறையா போய்கொண்டிருக்கிறதால குற்றவியல் சம்பவமா இதை பயங்கரவாத குற்றமா கருதுறதுக்கு நாங்க சில நேரங்களில் நடவடிக்கை எடுக்கலாம், அதையும் எதிர்பார்க்கிறோம் என்ற மாதிரியான கருத்தையும் பொது வழக்குகள் பிரிவினுடைய பணிப்பாளர் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிலைமை நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சு கொண்டு போறது தான் செய்திகள் மூலமா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதே நேரம் சோசியல் மீடியாவினுடைய பாவனை சம்பந்தமா சில மிக முக்கியமான விஷயங்கள் யூகே அரசாங்கத்தால் இப்ப பேசப்பட்டு வருது. அதுலயும் குறிப்பா ட்விட்டர் எக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளர் பிரபல வர்த்தகர் இலோன் மஸ்குக்கும் யூகே அரசாங்கத்துக்கும் இடையில நேரடியான வாய்த்தர்க்கம் இப்ப போர் உருவாகி இருக்கு, ஒரு சொற்போர் உருவாகி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். என்னன்னு சொன்னா யூகேல வந்து ஒரு உள்நாட்டு போர் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் என்ற கருத்தை இந்த வன்முறை ஏற்பட்டதுக்கு பிறகு எக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளர் எலோன் மஸ்க் வந்து பதிவு செய்திருந்தாரு. அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இது நியாயப்படுத்த முடியாத ஒரு கருத்து என்ற விஷயத்தை யூகே பிரதமர் கியர் ஸ்டாமரினுடைய பேச்சாளர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பிறகு இன்னும் சில கருத்துக்களையும் கூட எலோன் மஸ்க் வந்து பதிவு செய்திருக்கிறாரு. குறிப்பா ஒரு நபர் கைது செய்யப்படுற காட்சியை தன்னுடைய கணக்குல பகிர்ந்து இது வந்து யூகேயா இல்லாட்டி சோவியத் யூனியனா என்ற மாதிரியான கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். யூகே போலீஸ் அரசாங்கம் ஒரு பக்கத்துக்கு சார்பா செயற்படுது என்ற குற்றச்சாட்டையும் கூட அவர் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா சோசியல் மீடியா மூலமா தான் இந்த யூகேனுடைய வன்முறை சம்பவம் ஆரம்பிச்சிருந்தது. யூகே பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் சேஃப்டி பில்ன்றது நிகழ்நிலை காப்பு சட்டம்ன்றது 2023ஆம் ஆண்டுல போன வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அது முழுமையா இதுவரைக்கும் நடைமுறைக்கு வரல. இதே நேரம் யூகேனுடைய தொழில்நுட்ப செயலாளர் வந்து மிக முக்கியமான நிறுவனங்களோட பிரதிநிதிகளோட ஒரு சந்திப்பை நடத்தி இருக்கிறாரு. சோசியல் மீடியா இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. கூகுள், மெட்டா, டிக்டாக், எக்ஸ் இந்த மாதிரியான சோசியல் மீடியா நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளை வந்து தொழில்நுட்ப செயலாளர் சந்திச்சு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். சோசியல் மீடியால ஏராளமான நல்ல விஷயங்கள் பல இடங்கள்ல நடக்குது. அதே மாதிரி சில வன்முறை சம்பவங்களுக்கும் அதே சோசியல் மீடியா தான் காரணமா இருக்கு. இலங்கையில் நடந்த ஆட்சி மாற்றமா இருக்கலாம், இல்லாட்டி பங்களாதேஷ்ல இப்போ உருவாகி இருக்கிற நிலைமையா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் சோசியல் மீடியாவினுடைய பங்கு மிக பிரதானமானது. யூகேல இப்போ ஒரு வன்முறை உருவாகி இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணமும் அதே சோசியல் மீடியா தான். குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எலோன் மஸ்க் எக்ஸ் தளத்தை வாங்கின சந்தர்ப்பத்தில் கடுமையான விமர்சனம் அவர் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நகைப்புக்குள்ளான சந்தர்ப்பமா அது பார்க்கப்பட்டிருந்தது. பில்லியன் கணக்கில் நட்டம் அடைஞ்சு எலோன் மஸ்க் எதுக்காக தேவையில்லாம எக்ஸ் தளத்தை வாங்குறாருன்ற மாதிரியான கருத்துக்கள் பலராலையும் பேசப்பட்டிருந்தது. ஆனா அதே எக்ஸ் தளம் தான் இன்னைக்கு சில நாடுகளினுடைய அரசாங்கத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்குன்னு சொல்லியே சொல்ல முடியும். யூகே அரசாங்கத்துக்கும் எலோன் மஸ்குக்கும் இடையில நேரடியான ஒரு சொற்போர் இப்ப ஆரம்பமாகி இருக்கு. இந்த வன்முறை சம்பவம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுல ட்விட்டருக்கு, எக்ஸ் தளத்துக்கு மிக பிரதானமான ஒரு பங்கு இருக்கு. அதுல எலோன் மஸ்குக்கும் ஒரு பங்கு இருக்குன்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. யூகேனுடைய பல இடங்களில் இந்த மாதிரியான வன்முறைகள் பதிவாகி வர நிலையில ஏற்கனவே சில நாடுகள் தங்களோட நாட்டு பிரஜைகளுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி இருந்தது. அந்த பட்டியலில் இப்ப இன்னும் சில நாடுகள் சேர்ந்திருக்கு. குறிப்பா ஐக்கிய அரபு அமீரகம், இந்தியா பயண ஆலோசனை வழிகாட்டியை வந்து புதுப்பிச்சிருக்கு. குறிப்பாக லண்டனில் இருக்கிற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வந்து இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. யூகேல நடக்கிற சம்பவங்கள் சம்பந்தமா நாங்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்தி வாரோம். இந்திய பிரஜைகள் வந்து இந்த போராட்டம் நடக்கிற பகுதிகளில் இருந்து அந்த பிரதேசங்களுக்கு போறதை தவிர்த்து கொள்ளுங்கன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை லண்டன்ல இருக்கிற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கு. இந்த காணொலியை யூகேல இருந்து பார்க்குறவங்க நீங்க எங்க இருந்து பார்க்குறீங்க, உங்களுடைய பிரதேசத்தில் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல நீங்க விரும்பினா சொல்லுங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கு அது உதவியா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அதே நேரம் வீட்டை விட்டு வெளியேற சந்தர்ப்பத்தில் வந்து கவனமா இருங்க. அவசர தேவைகளுக்கு
எப்படியுமே போக வேண்டியிருக்கும், தவிர்க்க முடியாத பயணங்கள் இருக்கும், வேலைக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது, தேவையில்லாத கலந்துரையாடல்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. என்னென்னு சொன்னால், நாங்கள் வெளியில் போகிற சந்தர்ப்பத்தில் வந்து மற்றவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வந்து வித்தியாசமாக தான் இந்த நாட்களில் தெரிவோம். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இலங்கையராக இருக்கலாம், இந்தியராக இருக்கலாம், அவங்களுடைய பார்வைக்கு வந்து நாங்கள் ஒரு அந்நியமான நபராக தான் தெரிவோம். ஒரு ஆவேசமான மனநிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை இன்னும் அதிகரிக்கிற மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் தவிர்த்து கொள்வது எங்களுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.